வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. தோல்வி ரொம்ப ஒரு வலியை கொடுக்கும். ஆனால் தோல்வியோட இன்னொரு விஷயம் அதிகமான வேதனை கொடுக்கும். எது தெரியுமா? வருத்தப்படுறது தான் அதிகமான வேதனை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைப்போம், ஆனால் செய்யாமையே விட்டுருவோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து வருத்தம் பாருங்க, அந்த வலி வந்து ரொம்ப அதிகமான வலி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையில் எதையாவது செய்யணும் அப்படின்னா, அது செய்கிறது கஷ்டமாக இருந்தாலும் வலியோடு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் அதை செய்யும்போது வலி மட்டும் உங்களுக்கு அந்த விஷயத்துக்கு கிடைக்காது, அதை தவிர உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த வலியோடு சேர்ந்த அனுபவங்கள் கிடைக்கும். நிறையா பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அனுபவமே கிடைக்காம, அந்த அனுபவம் என்னன்னே அனுபவிக்காமல் நம்ம வந்து வாழ்க்கையில் வருத்தம் மட்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வாழ்க்கையில் இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்னு நம்ம நினைக்கும் போது நம்ம காலம் ரொம்ப கடந்து போயிருக்கு. ஸோ நீங்கள் வாழ்க்கையில் வலியை மட்டும் நினச்சி பயந்துட்டு எதுவும் பண்ணாமல் இருக்காதீங்க. பண்ணல அப்படின்னா இதோட ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப அதிக வேகமாக, அதிக வேதனையான விஷயம் என்னென்னா, அதை வந்து நீங்கள் பண்ணலேங்கிற வருத்தம் வந்து உங்களை கண்டிப்பாக ஆட்டி படைக்க போகுது. அதுலேருந்து உங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வலியை பொறுத்துக்கோங்க. வேதனை இல்லாமல் உங்களோட வாழ்க்கையை ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனித்து செய்ய ஆரம்பிக்கணும். எதையுமே ட்ரை பண்ணாமல், வலி இருக்குதுன்னு பயந்துக்கிட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்கிற இடத்த விட்டு நகராமல் இருக்காதீங்க. நகர்ந்து போக போக உங்கள் வாழ்க்கையும் வேகமாக நகர்ந்துகிட்டே இருக்கும். ஓகேயா?